எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போஸ்ட். இப்போ நான் எதை எடுக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. இப்போ கூட ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஒரு ஆன்லைன் செஷன் ஒன்று அட்டன் பண்ணோம். ஸோ அதில் வந்து இந்த குரூப் 2A ஆஸ்பிரண்ட்ஸ் நல்ல டாப் ரேங்க் இருக்கிறவங்க எதை எடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய டவுட்ஸு நிறைய கொஸ்டின்ஸாக கேட்டாங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ என்னென்னா, இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு எப்படி இருக்கணும், ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும், படிக்க முடியுமா, ஸோ இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் எல்லாருமே கேட்டாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஸோ நாங்கள் பேசுனதை உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களை ஏற்கனவே வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு போங்க, அதாவது நீங்கள் போய் நேரில் போய் டிபார்ட்மெண்ட் பற்றி விசாரிங்க, கலெக்ட்ரேட் போங்க, ரூரல் டெவலப்மெண்ட் பிடிஓ ஆஃபீஸ் போங்க அப்படின்லாம் சொல்லியிருப்போம், ட்ரெஷரி போய் பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே போய் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து இப்போ கால் பேசுகிறப்பவே நான் போய் பார்த்தேன் அது இது அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறீங்க. மோஸ்ட்லி 99% எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஆப்வியஸ். அசோசியம் கண்டக்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அசோசியம் கண்டக்ட் பண்ண ஒரு சர்வேயில் எம்என்சி கம்பெனி, டாப் கம்பெனிஸ், அங்கே ஒர்க் பண்ணுற 82% பேர் வந்து டிஸாட்டிஸ்ஃபைடு வித் தேர் ஒர்க். சரிங்களா? எல்லாருக்குமே அவங்களுடைய வேலையை பற்றியான ஒரு குறை அப்படின்றது இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது, மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சைட்லேயும் இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கவர்மெண்ட் வேலை அப்படின்றது இப்போ வந்து கேக் வாக்காக இல்லாமல் இப்போ ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 to 5:45 அப்படின்னு இல்லாமல் எக்ஸ்டெண்டட் ஹார்ஸ் அப்படின்றது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. வீக்கெண்ட் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா, உள்ளே போகிறீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் வேலை அப்படின்றது. மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய ஒர்க் நேச்சர் அப்படின்றது டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு டெசிஷன் மேக்கராக அங்கே போய் சேர போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி சபார்டினேட்டாக தான் போய் சேர போகிறீங்க. அப்படின்றக்கப்ப முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லாதப்ப மேலேருந்து வரக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றுவது தான் இந்த பியூரோக்ராட்டிக் அமைப்புடைய ஒரே ஒரு பயன். சரிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செய்யணும். ஸோ அதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ நான் ஐஐடியில் படித்தேன், நான் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் படித்தேன், நான் பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட், அந்த வேலையை அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும். அது மாதிரி தான் இருக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி மோஸ்ட்டாக வராதிங்க. வந்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் இருக்கும். ஸோ எதனால் இவ்வளோ நெகட்டிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபர்தராக படிக்கிறதுக்கு பெரிய தூண்டுகோலாக இருக்கணும். ஸோ அதுதான் நான் குரூப் 1 எக்ஸாம் போகணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் போகணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு வாங்க. ஸோ எனக்கு கால் பண்ணுறவங்க நிறைய பேர், பவா ஒரு தடவை சொல்லுவார், பவா செல்லதுரை. அவர் வந்து இபியில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ, அந்த இபியில் அவர் சூப்பரண்டண்ட்டாக இருந்தப்போ, அப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ணுற ஏஇ, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து, சார் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்ட்டு கேட்பாங்க. அது எப்படி நீங்கள் பிரித்து தருவீங்க, நீங்களே பிரித்து தருவீங்களா இல்லை நாங்களாக கலெக்ட் பண்ணிக்கணுமா, அது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அவர் போகிற எல்லா இடத்துலையுமே சொல்லுவார், எதிர்கால தலைமுறை, நம்மளுடைய எதிர்கால பாரதம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு கால் பண்ணுற நிறைய பேர், சார் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில், எப்படி இருக்கும், எந்த விதத்தில் பணம் வரும், அதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, நான் அவங்கக்கிட்ட அப்போ வந்து எதுவும் முகம் காமிக்கிறது அப்படிலாம் இருக்காது. நான் சும்மா ஜென்ரலாக ஏதாவது சொல்லிவிட்டு கடந்து போயிடுவேன் நான். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் கடன் நிறையா இருக்குது எனக்கு, நான் வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும், சார் நான் பெரிய கார் வாங்கணும், நான் வந்து பெரிய காலேஜில் படித்தேன், அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா சம்பாதிக்கிறாங்க, அது மாதிரி நானும் சம்பாதிக்கணும், அதனால் நான் வந்து நிறையா சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ அதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து டிவிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து அடிஷ்னல் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். அவர்கிட்ட நான் பேசுகிறப்ப இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் நான் கொஞ்சம் நாளில் ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் வருவதற்கான நோக்கம், முதல் நோக்கம் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது நம்மளால் இந்த சொசைட்டியில் ஏதாவது மாற்ற முடியுமா. ஸோ அதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதை நினச்சிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஓரளவு உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய நேர்மை எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுதான்
உங்களுடைய வாழ்க்கையில் எதிரொலிக்கும். நீங்கள் நினைக்கிற ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு உங்களால் போக முடியும். நீங்கள் நினைக்கிற ப்ரமோஷன் நிறைய போக முடியும். நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷனில் ஜூனியர் இருக்கவங்களாம் ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க, சீனியருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சார்ஜஸ் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்பழுக்கற்று நம்ம போய் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் அப்படின்றது நிறைய கன்னிகள் வச்சுக்கிட்டே போகிறது. ஸோ அதில் எங்கே எப்போ மாட்டுவீங்க அப்படின்றதே தெரியாத ஒரு லெவலில் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்கார், சப் ரெஜிஸ்ட்ராராக இருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதில் வந்து ஒரு 500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபேக்காக இருக்கலாம். அவரே சொல்லுவார், எங்களால் எல்லாமே செக் பண்ண முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்குது, நானும் எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணுவேன், ஆனால் என்னை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று எடுத்தாவே போடும், நான் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவேன். ஸோ என்னென்னா அவரு ரொம்ப பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆனாலும் கூட இது மாதிரியான தவறுகள் கண்டிப்பாக நம்ம பியூரோக்ராட்டிக் செட்டப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஹை வோல்டேஜான ஏரியா உள்ளே வருவீங்க. பப்ளிக் இன்ட்ராக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா வெரி டஃப் ஹேண்டில் பண்ணுறது. வந்து நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் பப்ளிக் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வருவீங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. நீங்கள் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி பப்ளிக்கோடு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப டஃப்பான நேச்சரோடு இருக்கும் அந்த பணி அப்படின்றது. ஸோ அதனால் ரொம்ப யோசித்து தெளிவாக நம்ம முடிவெடுத்து உள்ளே வரணும். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 50 டேபிள் போட்டு ஒரு டேபிளுக்கு 4 பேர் அப்படின்ட்டு ஒரு செஷனில் போட்டுருவாங்க. அவங்க செக் பண்ணி உங்களை அனுப்பி விடுவாங்க, அடுத்த கவுன்சிலிங்க்கு அனுப்பி விடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் போகிறப்ப என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் போல் நோட் டவுன் பண்ணிவிட்டு அதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ப்ரீவியஸ் டே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் டே நீங்கள் பார்க்குற வேக்கன்சியை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஷன் இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங்கில் அந்த ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. 10 வேக்கன்சி இருக்குது, இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் திருவண்ணாமலை அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இப்போ 9 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் 4 வச்சுருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் குறைச்சிட்டே வாங்க. குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு அந்த உள்ளே போகிறப்ப அந்த பதட்டம் இல்லாமல் நீங்கள் போவீங்க, கிளியராக போவீங்க. நிறைய பேர் உள்ளே போய் அவங்க நினைக்கிற டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னோடனே கன்ஃபியூஸ் ஆகி மைண்ட் பிளாக் அவுட் ஆகி, சார் நீங்களே ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க எனக்கு வேலை அப்படின்ற லெவலுக்கு போவாங்க. நிறைய பேர் அது மாதிரிலாம் போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கிளியராக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச போஸ்ட் அப்படின்றத எடுப்பீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு போஸ்ட் அப்படின்றத எடுத்துகிட்டு வருவீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒரே ஒரு போஸ்ட் எனக்கு வந்து நான் ரேங்க் 300 இருக்கிறேன், எனக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் போவீங்க, அங்கே அது இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வருவீங்க. ஸோ அதனால் 2nd, 3rd, 4th, 5th அப்படின்ற ப்ரிஃபரன்ஸை நல்லா நீட்டாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3-4 டேஸ் வந்து கவுன்சிலிங்கில் இதுதான் நடக்கும், இதுதான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை ஃபிஷரிஸா, இல்லை என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது, ஃபாரஸ்ட்டா அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த ஒரு ட்ரெண்டில் போவோம். அதுக்கப்புறம் 5th டேவாக இந்த டிபார்ட்மெண்ட், 6th டேவாக இந்த, அது யாரும் எதை வச்சு நம்ம தீர்மானிக்கவே முடியாது. கடைசியில் இருக்கிறவங்க ஒரு 3000 ரேங்க் அண்ட் எபோவ் இருக்கிறவங்க. ஸோ என்னென்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது போய் டிபார்ட்மெண்ட் உங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் எனக்கு இருக்குது, சரி இதுதான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான நிலைமை பின்னாடி இருக்கிற ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், அந்தந்த டே எவ்வளோ வேக்கன்சி போகுது, எந்த ட்ரெண்டில் போகுது அப்படின்றத ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A சுற்றியுமே ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வந்து சுற்றி இருக்குது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்காதீங்க, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் எடுக்காதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட் எடுக்காதீங்க. ஸோ என்னென்னா எதனால் இந்த நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லணும், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காதீங்கன்னு சொல்லணும். ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே அவங்களுக்கு எது வேணுமோ அதை மற்றவங்க எடுக்கக்கூடாது, மற்றவங்க எடுக்காமல் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இப்போ போயிடுச்சு.
அதனால் எல்லாருமே எல்லாத்த பற்றியுமே தப்பாக பேசிகிட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ எல்லாமே இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து ஸ்ப்ரெட்டும் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி என்னென்னா ஒரு நியூட்ரலான யாராவது ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எப்படி என்ன ஏது அப்படின்றது, சரிங்களா? இப்போ ரெவென்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஏஜ் 25க்கு கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, நான் எங்ககிட்ட படித்தவங்ககிட்டலாம் நான் என்ன சொல்கிறேன், ஏஜ் 25க்கு கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெவென்யூ எடுங்க. உங்களுக்கு முனிசிபல் கமிஷனரே கிடைச்சாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் ரெவென்யூ எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னென்னா ரெவென்யூவில் பயங்கர பொட்டென்ஷியல் க்ரோத் அப்படின்றது இருக்கும். ஏஜ் 35 அண்ட் எபோவ் இருக்கா, கண்டிப்பாக எடுக்கவே வேணாம். அதில் உங்களுக்கு தாசில்தார் போகிறப்பவே நீங்கள் ரிட்டையர் ஆகிடுவீங்க. அந்த பவரை உங்களால் சுவைக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நீங்களும் டெசிஷன் மேக்கராக இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ ஏஜ் 25 அரவுண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 35+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர க்ரோத் இருக்கும். ஸோ அது வந்து வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தளவுக்கு க்ரோத் அப்படின்றது இருக்காது. டிஆர்ஓ ஏஜ் இருந்தது 22 23 போகிறீங்கன்னா கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸே வந்துடும். அது வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்காது. ஸோ எதனாலனா இது வந்து ரெவென்யூ வந்து பெரிய கிளை கொண்ட மரம், சரிங்களா? ஸோ இது வந்து பயங்கரமாக புதுசாக ஸ்கீம்ஸ் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வரும், புது டிபார்ட்மெண்ட் புது டிஸ்ட்ரிக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னா சிவில் சப்ளைஸ் அவங்க தான் பார்ப்பாங்க, பிசி வெல்ஃபேர் அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ என்னென்னா இவங்களுடைய பரப்பி இருக்கிறது வந்து பெருசாக இருக்கும், அதனால் நிறையா இருக்கும். இப்போ சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 80 தாசில்தார் இருப்பாங்க, 80 தாசில்தார் போஸ்ட் இருக்கும். 2012-13 போனவங்க இப்போ தாசில்தாராக இருக்கிறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இது கம்மியாக இருக்கும், ஒரு சில இதில் அதிகமாக இருக்கும். வேலை எல்லா இடத்துலையுமே செஞ்சு தான் ஆகணும். வேலையே செய்யாமல் நான் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ சேர்கிற ஒரு 100 பேரில் ட்ரூ பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடியவங்க ஒரு 20-30% பேர் தான் இருப்பீங்க, கவர்மெண்ட்டுக்கான உபயோகமாக இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? மற்றவங்களுக்குலாம் அது ஒரு வேலை. ஐடியில் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு நான் இங்கே ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா அடுத்த லெவல் இந்த சிஸ்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். நானும் ஒவ்வொரு 15 இயர்ஸாக நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேங்க, சரிங்களா? ஸோ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கர தீயாக இருக்கிறாங்கன்னா இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா, நான் கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு, அதை வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதை வச்சு நான் கார் வாங்கிக்கணும் அப்படின்றதில் தான் நிறைய பேர் சுற்றி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ என்னென்னா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி பயங்கர நெகட்டிவிட்டி, சரிங்களா? ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓவர் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷனும் பின்னாடி காலத்தில் நிறையா வரும். எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ப்ரமோஷன் அப்படின்றத ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுக்கிறீங்க. ப்ரமோஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்டாக்னட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், பூரித நிலையை அடைந்து விட்டது. இனிமேல் ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஒரு ப்ரமோஷன் 2 ப்ரமோஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே. இப்போ நீங்கள் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டராக ரிட்டையர் ஆவீங்க. 2008 பேட்ச், 10 பேட்ச், 13 பேட்ச், 15, 18, 20, 6-7 பேட்ச் இதுக்கு நடுவில் போயிடுச்சு. எல்லாருமே அரவுண்ட் 30s, அவங்க ஏர்லி 30ல் இருப்பாங்க, இல்லை லேட் 30ல் இருப்பாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு ஒரு 25 வருஷம் சர்வீஸ் அப்படின்றது இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ ப்ரொமோஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு, ரொம்ப நேரோவாகிடுச்சு. இது நான் சும்மா ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஆளுங்க புதுசாக வந்துக்கிட்டே தான் இருந்துட்டாங்க கடைசி ஒரு 7-8 வருஷமாக. அப்படின்றக்கப்ப ப்ரமோஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ப்ரமோஷனுக்காகவே இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இது வந்து மாறும், இந்த காலநிலை அப்படின்றது மாறும். எப்போனா ஒரு 25 வருஷம் கழித்து ப்ரமோஷன் டக்குன்னு வரும், சரிங்களா? ஸோ என்னென்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து 2001 2007 வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட்டே எடுக்காமல் போனதுனால அந்த வேக்கன்சி, அந்த வேக்யூம் வந்து இப்போ எடுத்தவங்க ப்ரமோஷன் அப்படின்றது குயிக்காக வந்துருச்சு. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இப்போ சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் அப்படின்றது 3 வருஷத்துலேயே வந்துருச்சு இப்போ. ஆனால் இனி வருங்காலத்தில் அது 7 வருஷம் 8 வருஷம் அப்படி கூட ஆகலாம். நம்மளது எல்லாமே பிரமிட் மாதிரி தான் இருக்கும். கீழேருந்து மேலே போக போக அந்த பதவி ரொம்ப கம்மியாகிட்டே போகும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் என்னென்னா சீனியர் லெவலில் இருக்கும். இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் உள்ளே போகிறவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டராக மாறுவீங்க.
அதுவே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஆர்டிஓ அப்படின்ட்டு நடுவில் டெப்டி கலெக்டராக எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் இப்போ சிவில் சப்ளைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ளே போகிறது தான், அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. ஏதோ ரெவென்யூ பீப்புள் உள்ளே வந்தால் வரலாம். சரிங்களா? இப்போ காலேஜ் எஜுகேஷன் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து பர்சாராக உள்ளே வருவாங்க. இப்போ இல்லை இதில் நான் பொதுவாக சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் இன்ஸ்பெக்டர், அதாவது லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் 2 என்ட்ரி இருக்குது, குரூப் 1 என்ட்ரி இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபராக உள்ளே வருவாங்க, அதே சமயத்தில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபராக உள்ளே வருவாங்க. ஸோ இந்த 2 விதத்துலேயும் உள்ளே வருவாங்க. நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது இந்த மேலே இருக்கக்கூடிய 2 இடத்துல உள்ளே வரதுனால உங்களுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹெச்ஆர்என்சி ஆடிட்டில் ஒரே என்ட்ரி தான், இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹெச்ஆர்என்சியாக உள்ளே போகிறவங்க மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரொமோஷன் வந்து இந்த க்ரைட்டீரியாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரே என்ட்ரியா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ சோஷியல் வெல்ஃபேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிடிபிஓவாக உள்ளே போகலாம். உங்களுக்கு ப்ரமோஷன் போய் ஒரு 15 வருஷம் கழித்து வர போஸ்ட்டை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வராங்க அப்படின்னா அவங்களாம் ஏஜ் கம்மியாக வருவாங்க, அதுலேயே தான் இருப்பாங்க ரொம்ப நாள். அவங்க அடுத்த போஸ்ட்டு போகிறாங்க, இப்போ பிஓவாக போகிறாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வேக்கன்சி வரும், நீங்கள் ப்ரமோஷனில் போக முடியும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸராகவும் போவாங்க. ஸோ என்னென்னா டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணுறப்ப ஒரே என்ட்ரியா அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் சீக்கிரமாக வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா ரொம்ப டைம் டிலே ஆக தான் செய்யும். நான் சொன்ன மாதிரி 7-8 டைமு இந்த ரெக்ரூட்மெண்ட்டு திரும்ப நடந்து வேக்கன்சிஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. 80s உள்ளே வந்த எல்லாருமே 83 பேட்ச் 84 பேட்ச் எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தப்போ வந்த உள்ள பேட்ச் நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடந்தது. அவங்க எல்லாருமே இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. அந்த ரிட்டையர் ஆனதுக்கான வேக்கன்சிஸ் தான் நம்ம இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் 88 பேட்ச் 89 பேட்ச் 93 பேட்ச் 95 பேட்ச். ஸோ 95 பேட்ச் தான் இப்போ எல்லா இடத்துலையும் பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, ஹெச்ஓடியாக இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கூடிய விரைவில் ரிட்டையர் ஆவாங்க. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ஆக உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடக்கும். மேசிவாக இனிமேல் பெரிய போஸ்ட் வருமானா 2025 பயங்கரமாக ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து வேகமாக நடந்துகிட்ருக்கும். ஸோ நிறையா இடத்துல நம்ம போய் பார்க்குறப்ப ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு 35 வருஷமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, சூப்பரண்டண்ட்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம பேசுகிறப்ப நீங்கள் ரெவென்யூ எடுத்திருந்தீங்கன்னா டிஆர்ஓ ஆகிருப்பீங்களே அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அவங்களும் ஆமாங்க சார் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரமோஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி அப்புறமா நீங்கள் போஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத இது எல்லாருக்குமே மாறும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது சரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரியை விடவே நிறையா தெரிகிற அளவுக்கு கற்று வச்சுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் எந்த பயனும் கிடையாது. உள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அவங்க ஆஃபீஸில் அவங்க சொல்கிற வேலையை தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய அதிகாரமாக இருக்கும். ஸோ ஓவராக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லெவலுக்கும் தேவையில்லை. இதில் வந்து ஓரளவு நம்ம வந்து நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்ம வெள்ளந்தியாக உள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லா அங்கே போயிட்டு ஜெல்லாக முடியும். சரிங்களா? ஸோ நம்ம எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதமாக பேசிட்டு நம்ம சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் படித்ததெல்லாம் நான் ஆஃபீஸில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எதையாவது ஒன்று நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃபீஸ் ஸோ அதனுடைய முகத்தை அப்படின்றது காமிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்க. ஸோ இதுதான் நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் எல்லாருமே இந்த ரேங்க் வச்சு அப்புறம் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த ரேங்க் வருமா, இந்த ரேங்க் வருமா, இந்த ரேங்க் வருமா அப்படின்ட்டு. ஸோ அதான் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 3500 ஓவரால் ரேங்க் வரைக்கும் இருக்குது அப்படின்னா பிசி எம்பிசி இதுக்கெலாம் வருங்க. ஸோ எல்லாமே திரும்ப இதுதான் சொல்கிறோம். என்னென்னா இந்த ட்ரெண்டு எப்படி போகும் அப்படின்றத மட்டும் நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது யாராலையுமே, எந்த டிபார்ட்மெண்ட் நிறைய எடுப்பாங்க அப்படின்ட்டு. மோஸ்ட்லி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இந்த லெவல் 12 அண்ட் எபோவ் இருக்கிறது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் லெவல் 10 இருக்கிறது எல்லாமே போகும்.
செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஃபர்தராக படிக்க முடியுமா அப்படின்னு. ரொம்ப கண்டிப்பாக ஈஸியாக படிக்க முடியும். ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்கக்கூடியது தான். 5:45க்கு நம்ம ஆஃபீஸை மூடிடுவாங்க, கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு சில பட்ஜெட் சமயத்தில் உங்களுக்கு வேலைகள் நிறையா இருக்கும். ஒரு 5 வருஷத்துலேயுமே ப்ரமோஷன் அப்படின்றது வந்துடும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ்டு, சரிங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து பணி சுமை அப்படின்றது ரொம்ப நிறையா இருக்கும். வீக்கெண்ட் கூட போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேறு இதை பற்றி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி அதான் பயங்கர நெகட்டிவ் ஒரு அலை அப்படின்றது வீசிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சீங்க அப்படின்னா எல்லா துறையுமே ஒன்று தான். ரூரல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டிலேயே அதிகமான பணியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. நிறைய பிளாக் இருக்கும். 20 பிளாக், ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் 15 பிளாக், 20 பிளாக் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஏரியா வீட்டு பக்கத்துலேயே வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். என்னென்னா ஒர்க் ப்ரெஷரும் நிறையா இருக்கும். கம்பேர்ட் டு ரெவென்யூ இங்கே வந்து மணி டீலிங் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். ஸ்கீம்ஸுக்கு க்ரோர் அண்ட் க்ரோராக பணம் வரும், சரிங்களா. ஸோ பேசிக் அம்யூனிட்டிஸ், இப்போ ரோடு, அப்புறம் வந்து வாட்டர் டேங்க்கு, சிவேஜஸ், இதெல்லாம் ஒர்க் எல்லாமே பிடிஓ தான் சைன் பண்ணணும். ஸோ அப்படின்றக்கப்ப வேலை நிறையா இருக்கும். ஸோ பொலிட்டிஷியன்ஸோட இன்டர்ஃபரன்சஸ் நிறையா இருக்கும். அசிஸ்டன்ட் லெவலில் ஒன்றும் பெருசாக இருக்குது, அதெல்லாம் பிடிஓ தான் டீல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்டு எழுத முடியும். இல்லை இதுதான் நான் எழுதுவேன் அப்படின்னு நமக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது கிடையாது, சரிங்களா. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்லாம் இப்போ ஐடி கம்பெனி மாதிரி மாறிடும். இப்போ வந்து IFHRMS வந்ததுனால நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிட்டு வருவீங்க, 25,000 சம்பளம் வாங்கிட்டு. அதே மாதிரி தான் எல்லாேருக்கும் பே போடணும். டைப்பிங் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து ட்ரெஷரியில் பண்ண முடியும். உமனுக்கு ரொம்ப ஏற்றத்துறையாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் பொதுவாக சொல்கிறாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அதான் வந்து டாப் 3rd 4th பிளேஸில் இருக்கும் நீங்கள் Group 2 இன்டர்வியூ போஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய டிமாண்ட் அப்படின்றது இருக்கும். லேபர் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் எடுப்பாங்க. லேபருக்கு வந்து ஆக்டெல்லாம் வந்துட்டதுனால ரொம்ப பவர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இப்போ வேலையும் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டண்ட்டு ஏசோ மட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரமோஷன் வருவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. வேலையும் வந்து கொஞ்சம் இப்போ கடுமையாக தான் இருக்குது. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்க அதிகமாகிட்டே போகிறாங்க. அப்படின்றக்கப்ப உங்களுக்கு வந்து கூடுதலான பணியிடங்களும் பெருசாக ஒதுக்கிறது கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் கூடுதலான பணியிடம் ரெவென்யூவை தவிர வேறு எதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அதிகமான பணியாளர்கள் உள்ளே சேர்த்துக்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஆள் அதிகமாகிட்ருக்காங்க. எக்ஸாம் எழுதுறதுக்குன்னா நீங்களே தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். சிஆர்ஏ ஆஃபீஸு, கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு வந்து சென்னையிலே தான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் வந்து காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம். ப்ரமோஷன் கொஞ்சம் கம்மி கம்பேர்ட் டு யூனிட் ஆஃபீஸ் இன் சென்னை ரெவென்யூ. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அர்பன் லேண்ட் சீலிங் இதெல்லாம் இருக்கும். இதுலேயும் வந்து ப்ரமோஷன் ரொம்ப கம்மி. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கும். இதெல்லாம் விங்ஸாக இருக்கும். சிவில் சப்ளைஸில் ஒரு விங்காக இருக்கும், சர்வே அண்ட் லேண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விங்காக இருக்கும். ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ரொம்ப நல்ல போஸ்ட். நான் பிகாமு டாப்பில் இருக்கிறேன், எனக்கு லெவல் 12 கிடைக்கல அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் எடுத்துடலாம். ஸோ ஆடிட் அப்படின்னா நம்ம போய் கேம்பில் போய் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஆடிட் பார்க்க போகிறோம், சரிங்களா. சீனியர் இன்ஸ்பெக்டரை நீங்கள் ஆடிட் பார்ப்பீங்க ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டராக இருந்தீங்கன்னா. ரொம்ப நல்ல வேலை. சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஊர் வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்கள் ஊரில் வேக்கன்சிஸ் அசிஸ்டன்ட் லெவலில் கம்மியாக இருக்கும். மாதிரி தான் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து சூப்பரண்டன்ட் கேடரில் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் மேலே போக கம்மியாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்டாக இருக்கிறப்ப மட்டும் உங்களுக்கு வந்து இடம் சொந்த ஊர் அப்படின்றது கிடைக்காம போகலாம். அதுக்கப்புறம் வந்து சூப்பரண்டாக இருக்கிறப்ப நீங்கள் பிளாக்லேயே வாங்கிக்கலாம். நிறையா பிளாக் இருக்கும், ICDS பிளாக் இருக்கும், அங்கேயே வாங்கிக்கலாம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு 5 இயர்ஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதி மேனேஜர் ஆகிடலாம். மேனேஜர் இஸ் ஈக்குவலன்ட் டு அசிஸ்டன்ட் என்ஜினியர், சரிங்களா. மோர் பவர்ஃபுல். என்னென்னா அந்த எக்ஸாமை எழுத விடுறதே வந்து எல்லாருக்கும் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலருக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏற்கனவே 2 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதும். இது வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் பேப்பர் ரொம்ப நல்லாயிருக்கும். 7 பேப்பர் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆனால் நிறைய பேர் வந்து 2015 போனவங்களே இன்னும் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, 2017 போனவங்களே. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ரீஃபார்ம் வேறு பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்ட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஜூனியராக மாட்டிக்கூடாது, ரொம்ப நாள் ஆகுது, வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இதெல்லாம் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்றது இருக்காது. உங்களுடைய பாஸ் ஒரு இன்ஜினியர் தான் இருப்பார், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் இன்ஜினியர் ஆக முடியாது. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கலெக்டராக ஆகலாம், உங்கள் பாஸாக ஆகலாம். ஆனால் இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் டெக்னிக்கலாக இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்க முடியும். அவங்களுக்கு கீழே தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஹெச்ஆர்என்சி, ஸோ ஹிந்து ரிலீஜியஸ், இதுவும் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான், ப்ரமோஷனும் இருக்கும், சரிங்களா? அரசோடைய கட்டுப்பாட்டில் தான் நம்மளுடைய முழு கோயிலும் இருக்குது. அப்படின்றக்கப்ப அடுத்தடுத்த லெவல் போகலாம். சொந்த ஊர்லேயே கிடைக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை இது. ப்ரமோஷன் மட்டும் இந்த ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துடுவாங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில், இஓ வருவாங்க, சரிங்களா? ஸோ இஓ வேறு, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் கோயிலோடைய நிர்வாகத்தை இஓ தான் பார்ப்பாங்க. ஸோ இஓ சூப்பர்டென்ட் 2 பேருமே வந்து பேரலாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஃபிஷரிஸ், இது நிறைய பேருக்கு இதெல்லாம் பற்றி, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெரிய அவேர்னஸே இல்லை. யாருமே இது வரைக்கும் ஒருத்தர் கூட என்கிட்டலாம் என்கொயர் பண்ணவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். ரொம்ப போனோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் காமர்ஸு, இதுவும் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். ஆனால் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கும். ஸோ வரக்கூடிய தொழில் முனைவோருக்கு நீங்கள் மானியம் வாங்கி தரக்கூடிய வேலை தான் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியலுக்குன்னு தனியாக இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க ஃபீல்டில் போய் பார்ப்பாங்க, நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஃபைல் பார்த்து அவங்களுக்கு வந்து மானியத்தை வாங்கி தரணும். ஒரு நல்ல வேலை தான். ஒரு சில ஏரியாவில் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர், இங்கெல்லாம் வந்து ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப நிறையா இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. வீக் டேஸில் ஒர்க் பண்ணாவே போதும். ப்ரமோஷனும் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏஇ ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னென்னா ஏஇ ப்ரமோஷன் போட்டு தந்துட்டாங்க. இன்ஜினியரிங், நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது ரிவர்ட் பேக் பண்ணிட்டாங்க. சீனியாரிட்டி படி தான் கொடுக்கணும் இந்த ப்ரமோஷன் அப்படின்ட்டு. அதனால் நியர் ஃப்யூச்சரில் இல்லைனாலும் லாங் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சைட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா. விஜிலண்ட் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அசிஸ்டன்ட் வந்து செம்ம போஸ்ட்டு, சூப்பரான போஸ்ட்டு. சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கலாம். இதெல்லாம் டாப் போஸ்ட்டாகவே இதெல்லாம் எடுக்கலாம், சரிங்களா? ரெவென்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே எடுக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. இப்போ இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான், அவர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்தவர், சரிங்களா? டிராஃப்டிங் ஸ்கில்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டீல் பண்ணுற பீப்புளே வந்து பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. வேலைலாம் இருக்க தான் செய்யும், வேலை இல்லாமலாம் இருக்காது. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது, நம்ம ஃப்ரீயாகவே இருக்கலாம். நல்லா இப்போ என்னென்னா நேஷ்னல் பிளானிங் கமிஷனை எடுத்ததுக்கப்புறம் இதனுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அங்கேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் நம்ம இன்னும் இதை டிசால்வ் பண்ணாமல் வச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் தான். நம்ம வந்து இது டெக்னிக்கல் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? செக்ரட்டரிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, வருவாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி வரும். சென்னையில் மட்டும்தான் ஆஃபீஸ், கிரீனேஸ் ரோட்டில் இருக்கும் அதில். ஸோ ஒரு நல்ல வேலை தான். நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக எடுக்கலாம். செரிகல்ச்சர் இது வந்து ஒரு சில இடத்துல தான் இருக்கும். ஓசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கோயம்புத்தூர், இது மாதிரியான இடத்துல தான் இருக்கும். நான் வந்து திருவண்ணாமலையை நான் எடுக்க முடியுமா அப்படின்னா உங்கள் மாவட்டத்துக்கு வரவே முடியாது, அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ரீஜனில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எடுக்கிறதுக்கு யோசித்து எடுங்க, சரிங்களா? ஓகே. பேக்வேர்ட் கிளாஸு, சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். என்னென்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு, சரிங்களா, இது டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, இதெல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு வாங்கி தரணும். ஸோ அப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பையன் தருவான், அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி காலேஜ்லேருந்து உங்ககிட்ட தருவாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி அவன் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத பார்த்து போடணும். காலேஜ் லெவலில் உங்களுக்கு பயங்கரமாக வந்து ப்ரெஷர் வரும்.
மேலே இருந்தும் ப்ரெஷர் வரும். நம்ம டார்கெட்டை ஒரு வருஷமும் இத்தனை கோடி நான் கொடுத்தேன் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு ரெவென்யூவோடு இருக்கிறதுனால ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிசி தான் இதுக்கும் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார், டிஸ்ட்ரிக்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஆஃபீஸராக இருப்பார். பணி நிறையா தான் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா காலேஜில் சீட் தருவாங்க. ஸோ அது மாதிரி நிறையா அந்த காலேஜோட நிறைய டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அனிமல் ஹஸ்பண்ட்ரி நல்ல டிபார்ட்மெண்ட். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபிஷரிஸும் அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். டெக்னிக்கல் எஜுகேஷன் நிறைய பேர் இதை பற்றி ஒன்றுமே தெரியல. டெக்னிக்கல் எஜுகேஷன் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். என்னென்னா உங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடே, வின்டர் ஹாலிடே, இது வந்து கவர்மெண்டோடைய டெக்னிக்கலில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜும் அதே மாதிரி பாலிடெக்னிக்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. போய் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்கா? இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்குது. சரிங்களா? கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அவினாஷி ரோட்லேயே ஒன்று இருக்கும், விமன் பாலிடெக்னிக்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஜிசிடி காலேஜ் இருக்கும். ஸோ இது மாதிரி 3 இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம். கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா, இப்போ சேலமாக இருந்தீங்க அப்படின்னா சேலத்தில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இதனுடைய ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சாரு. அது வந்து உங்களுக்கு வந்து த்ரூ ரெக்ரூட்மெண்ட் மூலிமா வருவாங்க. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு இப்போ இத்தனை வருஷத்தில் 2 டைம் நடந்திருக்கு. ஒரு 14 வருஷத்தில் 2 டைம் நடந்திருக்கு. ரொம்ப கம்மியான பேர் தான் எடுப்பாங்க. ஸோ ப்ரமோஷன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பர்சார் வரைக்கும் போகலாம். பர்சாருக்கு மேலே PA to பிரின்சிபல் இருக்கும், அது கூட உங்களுக்கு போகலாம் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தால். உங்களுக்கு வந்து அந்த 9 to 4:30 அப்படின்றது இருக்கும். ஏன்னா காலேஜ் டைமிங் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ பிள்ளைங்களாம் இருக்காங்க, ஸ்கூலுக்கெலாம் நான் அவங்கள அனுப்பிட்டு அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வரப்போ நானும் வீட்டுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு பீஸ்ஃபுல்லாக நான் வேலை செய்யணும், எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு ஊதியத்தை பெற்றுத்தரணும், அவ்வளோதான். நான் இங்கே எதையும் மாற்றணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கல. நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கலாம். டெக்னிக்கல் எஜுகேஷன். எம்ப்ளாய்மெண்ட் பற்றி எல்லோரும் வந்து சார் நான் எவ்வளோ நல்ல ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆவேன் அப்படின்னு கேட்குறீங்க. இது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங். இது ஐடிஐயில் நீங்கள் போய் வேலை செய்வீங்க. எப்படி நீங்கள் பாலிடெக்னிக்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் போய் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்வீங்களோ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் இருப்பீங்க. நீங்கள் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக ஆகவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. இதுலேயும் ப்ரமோஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் சப்ளைஸ் நிறைய இடத்துல இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 37 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆனால் சென்னையில் தான் இப்போ வேகன்சிஸ் ஃபுல்லாக இருக்குது, அதனால் சென்னையில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த டிஎஸ்ஓவாக ஆவாங்க. அதாவது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாசில்தார் கேடரில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கும் உங்களால் வந்து போக முடியும். ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ப்ரமோஷன் அப்படின்றது டிஎஸ்ஓ நினைக்கிறேன், சூப்பரண்டன்ட், அப்புறம் டிஎஸ்ஓவாக ஆகலாம். சரிங்களா? ஸோ இதையும் பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். ரெவென்யூவோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சர்வே அண்ட் லேண்டு. சரிங்களா? இதுவும் ரெவென்யூ கீழே தான் வருது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் ஊர்லேயே ஏதாவது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ இல்லை உங்களுடைய டிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை பிடிஓ ஆஃபீஸ் பிஇஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை சிஓ ஆஃபீஸ்லேயோ உங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல்லலாம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 9 to 4:30 தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூல்லேயே வேலை செய்யலாம். இதெல்லாம் வந்து இந்த 3 years ஒன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் ட்ரான்ஸ்ஃபர். நான் எங்கள் ஸ்கூலில் போய் சேர்ந்தப்போ ஒரு அக்கா இருந்தாங்க, நான் இப்போ போகிறப்பயே அந்த அக்கா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ரொம்ப கம்மியாக ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடக்கும். உங்கள் ஊர்லேயே உங்கள் பக்கத்து ஸ்கூல்லேயே உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மெடிக்கல் ரூரல் சர்வீசஸ் இதுவும் வந்து ஒரு இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து ஆகும். என்னென்னா இதுவும் மெடிக்கல் காலேஜில் வேலை செய்கிறது, அப்புறம் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் இருப்பாங்க, அதனால் அசிஸ்டண்ட்டுக்கு வேலை கிடையாது. மெடிக்கல் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் போய் உங்களால் வந்து வேலை செய்யணும். கடைசியில் நான் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது போய் டிபார்ட்மெண்ட் என்னை சூஸ் பண்ணி இந்த பையனுக்கு இந்த வேலை கொடு அப்படின்ற லெவலில் இருக்கக்கூடியது. சரிங்களா? சுகர் எனக்கு ஒன்றுமே சுத்தமாக தெரியல. என்சிசியில் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு. என்சிசியில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். ஒன்றுமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்ரட்டேரியட்டில் கூட இருக்குது, என்சிசி செக்ஷன் இருக்குது, அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஃபர்தராக படிக்கணும் அப்படின்னா இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம். ஸ்டேஷ்னரி வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அக்ரியில் வந்து உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். இப்போ நிறையா ஸ்கீம்ஸு சரிங்களா, நிறையா ஃபார்மர்ஸ்க்கு மானியம் தரதெல்லாம் இப்போ நிறையா ஆகிட்டுருக்கு. அப்படின்றக்கப்ப உங்களுக்கு வந்து வேலைகள் அப்படின்றது நிறையா இருக்கும். சோஷியல் டிஃபென்ஸு இது வந்து இந்த மகளிர் காப்பகம், சிறார் சீர்திருத்த பள்ளி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தவங்க எஸ்கேப் ஆனாலும் நம்ம தொலைஞ்சோம். சூப்பர்டென்ட் ஆகிடுவீங்க நீங்கள் ஒரு 10 வருஷத்தில். ஸோ யூனிஃபார்ம் போடாத ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய ஹாஸ்டல்ஸ் வந்து போயிட்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகிற மாதிரி இருக்கும். அடுத்த ப்ரொமோஷன் அசிஸ்டன்ட் லெவலில் ஒன்றும் பெருசாக இருக்காது. அடுத்ததில் நமக்கு இருக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. நான் வந்து யூனிஃபார்ம் போட்டு நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக இதில் வந்து ஃபாரஸ்டர் ஆகி ரேஞ்சர் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். ப்ரிசன் டிபார்ட்மெண்ட் சரிங்களா. ப்ரிசனும் ஒன்றும் அதாவது யூனிஃபார்ம் போட்ட ப்ரிசனில் இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்கும். நமக்கு பெருசாக இருக்காது. படிக்கலாம், மேற்கொண்டு நல்லா படிக்கலாம். ஆனால் இந்த செட்டப்லாம் வந்து 100 பேரில் ஒரு 10 பேருக்கு தான் சரியாக வரும், பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அதான் உங்களுக்கு வந்து இதை நான் ஒரு பேஷனாக எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் நான் எடுக்க போகிறேன் அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு இதுதான் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதிலேருந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்கும். ஜெயிலை விட அமைதியான இடம் ஏதாவது இருக்குங்களா? எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் நல்லா படிக்கலாம். ஆஃபீஸ்லேயே உட்காந்து உங்களால் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்லேயே படிக்க முடியுமா அப்படின்னா நம்மளுடைய பாஸ் இருக்கிற இடத்துல நம்மளால் கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியாது. படிக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் இருப்பீங்க. அவர் இன்ஸ்பெக்ஷன் வெளியே போய்டுவாருன்னா அவங்களால கண்டிப்பாக படிக்க முடியும். படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும் சரிங்களா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா உங்களுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வெளியே போய் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப பவராக தான் இருக்கும் இல்லைங்களா. அங்கே வேலை அப்படின்றது போலீஸ்காரருக்கு நம்ம தான் டிஏ பில் போடணும், நம்ம தான் சம்பள பில்லு போடணும், எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஸோ அவங்க வந்து பயங்கரமாக கண்ட்ரோலாக பண்ண மாட்டாங்க. சரி பில்லை பாஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க ட்ரெஷரியில் அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் அவங்களுக்கு தான் இறங்கி வந்து கொஞ்சம் எனக்கு பாஸ் பண்ணி விடுங்க, டிஏ பில்லு எனக்கு போட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இறங்கி நின்று சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேலை ஆகுது அப்படின்னா நீங்கள் கமிஷனர்கிட்டையோ எஸ்பி ஆஃபீஸில் சூப்பரன்கிட்டையோ ஏஓக்கிட்டையோ சொல்லி அந்த வேலையை நம்மளால் செஞ்சுக்க முடியும். ஸோ இதான் வந்து ஒரு ஓவரால் பிக்சருங்க சரிங்களா. ஸோ லெவல் 12 அண்ட் எபோவ் பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோவே போட்டிருப்பேன் ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பற்றி நான் குரூப் 4 அந்த சீரீஸில் எல்லா போஸ்ட்டுக்குமே நான் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ எனக்கு நேரமின்மை. ஸோ நான் டெஸ்ட் பேட்ச் நிறையா போயிட்டுருக்கிறதுனால அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறதுனால என்னால் பெருசாக வீடியோ இண்டிவிஜுவலாக போட முடியல. ஸோ ஒரு ஓவரால் பிக்சர் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கவுன்சிலிங் போய் அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் பேசவே பேசாதீங்க. சார் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 3 வருஷத்தில் ப்ரமோஷன் வந்துடும் அப்படிம்பாங்க. நீங்கள் உங்களுடைய எனக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு காதை மூடிட்டு அந்த கவுன்சிலிங் போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா. பெருசாக பேச்சு கொடுத்துட்ருக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர் இதுதான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் சரிங்களா. ஆனால் அவருக்கு தேவை நீங்கள் எடுக்கிறது தான். ஸோ அதை நீங்கள் பெருசாக சீன் பண்ணிக்காமல் கூலாக போய் அந்த போஸ்டிங் எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா. நிறைய பேர் பேனிக் ஆகி கசாமசான்னு எதையா ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே போய் உங்களுடைய டெசிஷன் எடுக்காதீங்க. நேற்று நான் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி பேசினப்போ ஒருத்தர் நல்லா டாப் ஒரு 150 ரேங்கில் இருக்குது. சார் இந்த டிபார்ட்மெண்ட் நான் இது இருக்குல்ல தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன். ஒருத்தர் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறத வச்சுலாம் நீங்கள் உங்களுடைய முடிவை மாற்றிக்காதீங்க. அடுத்த 30 வருஷம் நீங்கள் போய் வேலை செய்ய போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்றது தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுங்க சரிங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஃப்ரீயாகவும் இருக்கணும், நல்லா மேலே கொண்டு படிக்கணும், நிறைய காசும் வரணும், எனக்கு சொந்த ஊர்லேயே இருக்கணும். ஸோ இது மாதிரியான எல்லா கண்டிஷனோடையும் அணுகாதீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏமாற்றம் தான் இருக்கும். அது ஏமாற்றம் அடுத்து மேற்கொண்டு படிக்கிறத தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள், போய் சேருங்க, ஃபர்தராக படிங்க. யூபிஎஸ்சிக்கும் குரூப் 1க்கும்
சரிங்களா? இல்லை குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு படிங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் போங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரூ பொட்டென்ஷியல், எல்லாமே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கீங்க. அதனால் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% உங்ககிட்ட இருக்குது. நன்றி.